Hello everyone, நான் ஓவியா. இந்த வீடியோவில் பைத்தன் வேரியபிள்ஸ் பற்றி பார்க்கலாம். பைத்தன் வேரியபிள்ஸ்னால் ஒன்றும் இல்லை, மெமரி லொக்கேஷனில் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கான கண்டெய்னரை தான் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? தோட்ட ப்ரோக்ராம் நம்ம ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்போ நம் ஈக்குவல் டு 9 அப்படின்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்ணுறேன் அப்படின்னா 9 வேல்யூவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த நம் வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து creating a variable. பைத்தனில் வேரியபிள் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப பெரிய டிஃபிகல்ட் டாஸ்க் கிடையாது. பிகாஸ் மற்ற லாங்குவேஜ்லாம் வந்து டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணிவிட்டு ஒரு வேரியபிள் நேமை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து வேல்யூ அசைன் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த இடத்துல டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணணும்னு எந்த வகையும் இல்லை. டேரெக்டாக ஒரு வேலிடான ஐடென்டிஃபையரை செலக்ட் பண்ணுறதே வந்து போதுமான விஷயம். ஓகேவா? நம்பர் அப்படிங்கிற ஒரு வேலிட் ஐடென்டிஃபையரை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸ்டெப் 2 வந்து இந்த நம்பர் அப்படிங்கிற வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறது. வேல்யூ வந்து நான் வந்து ஒரு 8 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா? பிரிண்ட் நம்பர் அவுட்புட்டில் 8 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சேஞ்சிங் த வேல்யூ. இப்போ நம்பருடைய வேல்யூவை வந்து நம்ம அப்டேட் பண்ணி பார்க்கலாமா? சேஞ்சிங் த வேல்யூ நம்பர் ஈக்குவல் டு 9.55 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பிரிண்ட் அகைன் நம்பர் கொடுப்போம். இதை நான் ரன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா 9.55. நெக்ஸ்ட் வந்து அசைனிங் மல்டிபிள் வேல்யூஸ். இப்போ A,B,C ஈக்குவல் டு 6,7,4 அப்படின்னு என்னால் கொடுக்க முடியும். பிரிண்ட்டு A,B,C 6, 7, 4. ஓகேவா? இப்போ வந்து சேம் வேல்யூ மல்டிபிள் வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். சேம் வேல்யூ ஃபார் மல்டிபிள் வேரியபிள்ஸ். இப்போது A ஈக்குவல் டு B ஈக்குவல் டு C ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்க்குறேன். 5, 5, 5. ஓகேவா? இந்த மாதிரி சேம் வேல்யூவை மல்டிபிள் வேரியபிள்ஸ்க்கு இப்படி அசைன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பைத்தனில் இந்த வெரைட்டி ஆஃப் லிட்ரல்ஸ் வந்து எப்படி வந்து வேரியபிள்ஸ்க்கு அசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நியூமரிக் லிட்ரல்ஸ். இதில் வந்து ஃபஸ்ட் வந்து இன்டீஜர் லிட்ரல்ஸ் எடுத்துக்கலாம். மைனம் ஈக்குவல் டு 35 அப்படின்னு சொல்லி நான் அசைன் பண்ணுறேன். ஓகேவா? இது வந்து இன்டீஜர் லிட்ரல்ஸ். ஏன்னா நம்மளுடைய வேல்யூ என்ன? ஒரு இன்டீஜர். மைனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ப்ரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு 35 அது வந்து அவுட்புட்டில் வந்துடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோட் லிட்ரல்ஸ். ஓகேவா? அகைன் இதையே நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே 35.9 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தோன்னா 35.9 வந்துடுச்சு. நெக்ஸ்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் லிட்ரல்ஸ். அகைன் இதையே வந்து நம்ம கொடுக்கலாம். $35 + 7J. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ். myvar ஈக்குவல் டு ஓவியா அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகேவா? இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் லிட்டர் பிகாஸ்
ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருக்குமா. இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா my var ஓகே. ஸோ நமக்கு ஓவியம் அது வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பூலியன் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஹேஷ் பூலியன் டீட்டெயில்ஸ் my boolean equal to true. Print my boolean. ரன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு வந்து ட்ரூ அப்படின்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் லீக்கல். my special equal to none. பைத்தனில் ஒரே ஒரு ஸ்பெஷல் லீக்கல் தான், அது none. காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். none அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வேரியஸ் டேட்டா டைப்ஸோட லிட்ரல்ஸை வந்து வேரியபிள்ஸில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். சின்ன சம்மரி பார்த்துடலாம். வேரியபிள்ஸ் எதுக்காக இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம கிடைச்ச ரிசல்ட் இல்லை வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னர்ஸ் தான் வந்து இந்த வேரியபிள்ஸ். நம்ம ஃபியூச்சர் யூஸ்க்காக இந்த கண்டெய்னர்ஸை வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.